அப்ரஹாம் வணக்கம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் கொண்ட 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் எஸ்டி உள் ஒதுக்கீடு என்பது வழங்க எந்த தடையும் இல்லை என்றும், அந்த இட ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு என்பது வழங்க முடியும், அதற்காக அரசியல் சட்டத்தில் அதற்கான பிரிவுகள் உள்ளது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு மிக முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பினுடைய பின்னணி பொறுத்தவரையில் கடந்த சில காலமாகவே இந்த எஸ்டி உள் ஒதுக்கீடு என்பது செல்லுமா செல்லாதா என்ற வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. குறிப்பாக கடந்த காலத்தில் பிபி சின்னையா வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு விசாரணை தான் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரித்த தலைமை நீதிபதி தலைமையிலான 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது 7 நீதிபதி கொண்ட அமர்வில் ஒரு நீதிபதி மட்டுமே மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினார். பேலா பிரிவை தவிர மற்ற நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பு வழங்கினார்கள். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே பஞ்சாப், தமிழ்நாடு, ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் உள் ஒதுக்கீடு என்பது எஸ்சி பிரிவுக்கான உள் ஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டு நடைமுறையில் இருக்கின்றன. அதை எதிர்த்துதான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை தான் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் உள் ஒதுக்கீடு பொறுத்தவரையில் வழங்க எந்தவித தடையும் இல்லை என்றும் வழங்க முடியும் என்று 7 நீதிபதிகளில் 6 நீதிபதிகள் ஒருமித்த கருத்தை பெரும்பான்மையான கருத்தின் அடிப்படையில் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு நீதிபதி பேலா திரிபதி மட்டுமே இந்த மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். மற்ற 6 நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பை தான் வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பொறுத்தவரையில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது ஏற்கனவே வரலாற்று தரவுகள் அடிப்படையில் அவர்களுக்கான ஏற்றத்தாழ்வு என்பது தற்போதும் தொடர்வதாகும். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கக்கூடிய கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், சமூக முன்னேற்றம் உள்ளிட்ட அடிப்படையின் தரவுகளின் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த உள் ஒதுக்கீடு என்பது வழங்கலாம் என்றும் அதற்காக எந்த தடையும் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாற்று தீர்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. 7 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வில் 6 நீதிபதிகளின் தீர்ப்பின் பெரும்பான்மை அடிப்படையில் இந்த பட்டியலினத்தவருக்கான உள் ஒதுக்கீடு வழங்க தடை இல்லை என்று இதன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அருந்ததியர் உள் ஒதுக்கீடு தொடர்பான தமிழ்நாடு அரசு ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் அருந்ததியர்களுக்காக 3 விழுக்காடு உள் ஒதுக்கீடு என்பது நடைமுறைக்கு வந்ததை அடுத்து அதை எதிர்த்தும் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு சென்றது. அருந்ததியர் உள் ஒதுக்கீடு தொடர்பான தமிழ்நாடு அரசின் சட்டம் செல்லும் என்றும் இதன் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். இடஒதுக்கீட்டில் மாநில அரசுகள், குறிப்பாக இந்த இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையில் மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கை என்பது எந்தவித தடையும் இல்லை என்று இதன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. பட்டியலின பழங்குடியினருக்கான உள் ஒதுக்கீட்டை மாநில அரசுகள் வழங்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறார்கள். பட்டியலின பழங்குடியினருக்கான உள் ஒதுக்கீடை பொறுத்தவரையில் மாநில அரசு வழங்கலாம் என்றும் வழங்க முடியும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் கொண்ட 7 நீதிபதிகளில் 6 நீதிபதிகள் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடை பொறுத்தவரையில் எந்தவித தடையும் இல்லை, மாநில அரசே அதை வழங்கியிருக்கிறது என்ற அடிப்படையில் பார்த்தோம் என்றால், இதற்கு முன்பாக தமிழ்நாடு, ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநில அரசுகள் இது போன்று உள் ஒதுக்கீடு வழங்கி அதை நடைமுறையில் கொண்டு வந்து நடைமுறையில் உள்ளன. அதை எதிர்த்துத்தான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு ஒரு ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டு வரக்கூடிய சமூகங்களுக்கு சம வாய்ப்பை அளிக்க உள் ஒதுக்கீடு என்பது தேவைதான் என்றும், இட ஒதுக்கீட்டின் நோக்கத்தை உள் ஒதுக்கீடு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறது என்று இது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு தரவுகள், வரலாற்று தரவுகளின் அடிப்படையிலாகவும் இடஒதுக்கீடு பொறுத்தவரையில் சமூகங்களுக்கிடையே இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய காரணத்தால் தற்போது வரையிலும் ஒரு சமநிலையற்ற தன்மைதான் காணப்படுகின்றது. அதை நிவர்த்தி செய்வதற்காக இந்த உள் ஒதுக்கீடு என்பது நிச்சயமாக தேவை என்றும், அதிலும் மாநில அரசுகளே அதற்கான முடிவு எடுக்கலாம், மாநில அரசு வழங்கக்கூடிய உள் ஒதுக்கீடு என்பது செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு என்பது வரவேற்கத்தக்க தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு தமிழகத்தில் அருந்ததியருக்காக இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டது. அதை எதிர்த்தும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கினுடைய இந்த தீர்ப்பின் போதே தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்பது செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தமிழகத்தில் அருந்ததியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த உள் ஒதுக்கீடு என்பது எந்தவித சிக்கலும் இல்லை, அது தற்போது வரையில் இருப்பதை போலவே நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அருந்ததியர்களுக்காக உள் ஒதுக்கீடு செல்லும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் வரவேற்கத்தக்க தீர்ப்பாகவும் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாகவும் இது பார்க்கப்படுகிறது. அப்ரஹாம்.